பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வரும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் தேவ இரக்கத்திலும் இந்த புதிய மாதத்தை நமக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். கடந்த 2 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தது. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய், ஜீவனுள்ள தேவனாய், பரிசுத்தம் உள்ள தேவனாய், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எந்த நாளும் நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தர தேவனை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் இந்த நேரத்திலே அவருக்கு கனத்தை, மரியாதையை செலுத்தும்படியாக நாம் ஒரு ஜெபம் செய்து இந்த பரிசுத்த ஆராதனையை, 3ஆம் மாதத்தின் துவக்க ஆராதனையை ஜெபித்து நாம் கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை அவருடைய பிரசன்னமும் வந்துள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமையிலும் தேவ அன்பிலும் தேவ இரக்கத்திலும் புதிதானவர்களாய் மாற புது பலனடைய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியா, அது போல வர தடப்பட்ட பிள்ளைகள் தேவனை தேடுகிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா, இந்த ஆராதனையை நான் இழந்து விட்டேனே, இந்த ஆராதனையிலே ஆசீர்வாதத்தை பெற நான் என்னுடைய சுய வேலைக்கு சென்று என்னை நானே வீண்மடாக்கி கொண்டேனே என்ற அந்த சிந்தை அவர்களுக்கு வரும்படியா, அந்த சிந்தை அவர்களை இன்னும் அதிகமாய் தேவனை தேடுகிற வாஞ்சை கிடைக்கும்படியா. அது மட்டுமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் தேவன் நமக்கு தருகிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்கும் பொழுது இந்த பூமியானது ஏகமாய் கெட்டு கிடக்கிறது. இந்த பூமியானது அது நிலையில்லாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒன்றுக்கும் உதவாத இந்த பூமியிலே நம்மை எல்லா விதத்திலும் இந்த பூமியிலே காணப்படுகிற கிரியைகளை தேவனை விட்டு வழிவிலகச் செய்கிறதாக இருக்கு. அப்படிப்பட்ட எல்லா பலவீனத்திலிருந்து மீட்கும்படியாகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அந்த இருக்கிற தேவனை ஆராதிக்கவே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக்கொடு. தேவ கிருபையும் தேவ தயவும் தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள தேவ அன்பிலே தேவ கரத்திலே நம்மை முழுவதுமாய் தாழ்த்து நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி செபிக்கலாம். நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். அன்பானவரே, உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரஃபா, உம்மை துதிக்கிறோம். யெகோவா நிசியே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா எல்கேனுவே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா சல்மோனே, உம்மை துதிக்கிறோம். சாலமோனின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். தாவீதின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். புறஜாதிகளுக்கு விளக்காய் வந்தவரே, உம்மை துதிக்கிறோம். பிரஜாதிகளுக்கு சத்தியத்தை சொல்ல இந்த பூமியிலே ஆண்டவரே வெளிச்சமாய் வந்தீரப்பா. நீரே வார்த்தையாய் வந்தீரப்பா. நீரே சத்தியமுள்ள தேவன் என்றும், நீர் வார்த்தையின் ஆண்டவரே வெளிப்பாடாய் இருக்கிறீர் என்றும், நீர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய கிருபைக்காய், தயவுக்காய் நன்றி சொல்ல. இந்த நல்ல நேரத்திலும் உடைய கரத்தில் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை ஒப்பும் தேவ கிருபையும் தேவ தயவும் தேவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மட்டுமாய் கொடுத்தற்காய் நன்றி அப்பா. கடந்த 2 மாதங்கள் எங்களை கனிமணி போல காத்து இந்த 2025ஆம் வருஷத்தை நீர் நன்மையால் முடிசூட்டி கொண்டிருப்பதற்காய், எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி சொல்ல. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஆண்டவரை தடைகள் இருந்தால் தடைகளை ஜெயிக்கத்தக்கதா, தடைகளை ஜெயிக்கிற தேவன் எங்களுக்கு முன் செல்லுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை சுற்றி நிற்கிற எத்தனையோ பாரமான கட்டுகள், பலவீனங்கள், பொல்லாத மனுஷனுடைய சிந்தனைகள், காரியங்களில் இருந்து எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவன், எங்களை உடைய கரத்திலே மூடி மறைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய பலத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
தொடர்ந்து உம்முடைய செட்டை நிழலை மூடி ஆண்டவரே இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கனப்படுத்த வந்த இந்த நேரத்திலே ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒரு மனம் உள்ளவர்களாய் உண்மையான தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் வாய்களை திறந்து நாங்கள் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் உதடுகளின் கனியாகிய ஜீவ பலியை செலுத்தவே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஊமையோ செவிடனோ குருடனோ பார்வையற்றவனோ அல்லது பேச முடியாத ஒரு திக்குவாய் உள்ளவனோ அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு வாய்களை கொடுத்த தேவன் நீர், எங்களை துதிக்க பலனை கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் இருதயத்தை திறந்த தேவன் நீர் அப்பா. எங்கள் செவிகளை திறந்த தேவன் நீர் கர்த்தாவே. எங்கள் செவிகள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் அப்பா. அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் செவிகளை ஆண்டவரே உள்ளான செவிகளை திறந்தருளும் அப்பா. அந்த சத்தமானது அது ஆண்டவரே இந்த பூமியை மட்டுமல்ல வனாந்தரத்தையும் இந்த சகலவற்றையும் அது அதிர பண்ணுகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக நீர் அன்றைக்கு எலிசாவோடு பேசின தேவனாயிருக்கு. இன்றைக்கும் அதே தேவனாய் எங்கள் மத்தியில இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூட அவள் மத்தியில இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லு. எங்கள் மத்தியிலே நீர் இருந்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை நீரை பொறுப்படுத்தும். அந்த பிள்ளைகளை பெயர் பெற ஆசீர்வதி. தடைப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே உணர்வைத்தார். தொடர்ந்து அவர்களும் ஆண்டவரே சபை கூடுதலை விட்டு விலகாதிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையானது அது எந்த நேரத்திலும் ஆண்டவரே அது தடையில்லாதபடி அவர்களுக்கு உணர்வை தாரும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் அப்பா. ஆண்டவரே உம்மிடத்திலே வருகிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து போனோமே என்ற அந்த சிந்தை வர வேண்டும். உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை ஆண்டவரே அந்த சத்திய வார்த்தையை கேட்க நாங்கள் தவறிவிட்டோமே என்ற உணர்வு வேண்டும் அப்பா. இயேசுவே, இருதய கடினத்தை எடுத்து போடும். பொல்லாத மனுஷர்கள் கொண்டு வருகிற எல்லா தடைகளை நீர் எடுத்து போடுவோம். இயேசுவே, உம்மை தேடி உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபையைத்தான். தொடர்ந்து உம்முடைய கரமங்களை வழிநடத்தட்டும். தேவ தயவும் தேவ கிருபையும் கிடைக்கட்டும். பின் வாங்கி போனவர்களை கதாவை ஒரு விஷயம் கண்ணோக்கிப்பா மனம் திரும்பட்டும். அதுபோல புதிய ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்மிடத்திலே கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றும் ஆண்டவர். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவே நீர் இந்த பூமியிலே வந்தேன் என்று சொன்னீர். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்கவே வந்தார் என்று சொன்னீர். அவர்கள் கெட்டு போய் இருந்தோமப்பா. எங்களை ரட்சித்தது போல அது போல கெட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கா ஒரே உடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அந்த ஆத்துமாக்களும் இடத்துல வர நாங்கள் அவர்களுக்காக ஜெபி. தேசத்தில் இன்றைக்கு அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள் பெரிய ஜனங்கள் தங்களுக்கு விரும்பின காரியத்தை செய்து தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத நாட்களில் ஒரே உண்மை தேடுகிற உணர்வு உள்ளதாய் சத்தியமுள்ள தேவனை எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த அந்த உண்மையான தேவனாகி உண்மை அடையாளம் காண கிருபையை தாருவோம். நீரே எல்லாவற்றையும் செய்த தேவன், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற தேவன், செய்ய போகிற தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபையை தார். தொடர்ந்து நம்முடைய இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். நீரை பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லுங்க. நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். பாட்டு புத்தகத்திலே பாட்டு என்னை சொல்லி பாட ஆரம்பிக்கலாம். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யாக்கை விட்டாலும் நன்றி ஐயா. நன்றி
உமக்குத்தானே இணையில்லா தேவன், உமக்குத்தானே இடை ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே ஐயா, விடா நன்றி உமக்குத்தானே இடையில்லா தேவன், உமக்குத்தானே நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமாக்கி ஐயா தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானி நன்றி ஐயா, நன்றி இடமே உமக்குத்தானே இல்லா தேவன், உமக்குத்தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா, துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் நன்றி ஐயா, நன்றி இடைவிடா நன்றி தேவன், உமக்குத்தானே இடை நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி தேவன், உமக்குத்தானே இடையில்லாதே உமக்குத்தானே அநாதிதே நன்றி ஐயா, அது நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வம் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடா நன்றி இல்லா தேவன், உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன், உமக்குத்தானே. ஆமேன். நமக்கு நிம்மதியை தருகிற தேவன், நம்மை தேடி வந்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார், அநாதி தேவனாய். அவர் என்னென்றைக்கும் வானம் பூமி இதன் கீழுள்ள சகலமும் உண்டாவதற்கு முன்பாய் அவர் ஒருவராய் தனிமையிலே இருந்த தேவன், அவர் ஒளியாய் இருந்த தேவன், அவர் வார்த்தையாய் இருந்த தேவன், ஜீவனை உடையவராக இருந்த தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் இடைவிடாமல் நன்றி சொல்லும். அந்த இணையில்லாத மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு பாடல் மூலமாய் அவரை பாடி மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாட்டு புத்தகத்திலே 723வது பாடல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே
ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் அன்பிற்கு இல்லை, உம் அன்பிற்கு அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதா துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொள், துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொள், துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்கள் சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பில் அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும், அவை காலைதோ புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை மேலே விழுந்ததையா. ஐயா மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும், அவை காலைதோ புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதாய் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடி தலைமேலே சுமந்தது, சிலுவையில் வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடி சுமந்தது, சிலுவையில் வெற்றி சிறந்தீ. ஐயா சிலுவை வெற்றி சிறந்தீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும், அவை காலைதோ புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதல் காயப்பட்டு நொறுக்கப்பட்ட தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதல் காயப்பட்டு நொறுக்கப்பட்ட தழும்புகள் சுகமானோம். உந்தன் தழும்புகள் சுகமானோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர்,
சர்வ வல்லவர் உம் இரக்கத்தில் முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நமக்காய் மனதுருகிற தேவன், நம்மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நன்றி ஐயா. கிருபையா. நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென் ராஜா. இரக்கமாய். ஆமென் தகப்பனே. ஆமென், ஆமென். இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 2 மாதங்கள் காத்ததற்காய் நன்றி. எங்களை கன்னிமணி போல எங்களை வழிநடத்தினக்காய் நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவில் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம். தூயர் சொல்லி துதித்து நாமம் அது. சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த வானிலும் பூமியிலும்
எல்லாவற்றிலும் மேலான நாமம் அப்பா. அது வல்லமையுள்ள நாமம். அது ஆண்டவரே மரித்த மனிதனை உயிரோடு எழுப்புகிற நாமம். மரித்து 4 நாட்களாய் நாறி கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பின நாமம். எந்த மனிதனும் செய்ய முடியாத அதிசயங்களை செய்கிற நாமம் அப்பா. அற்புதங்களை செய்கிற நாமம் அப்பா. ஆண்டவரே வறண்ட நிலத்திலே தண்ணீர்களை காணச் செய்கிற ஆண்டவரே, கர்த்தாவே செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே செய்து முடிக்கிற தேவனப்பா. மழை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர். எல்லா மனுஷருடைய இருதயத்திலே நீர் அறிந்த தேவனா, ஒவ்வொரு மனிதனையும் நீ நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களை நீர் நியாயம் தீர்க்க போகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, துன்மார்க்கனும் சன்மார்க்கனும் நீ நியாயம் தீர்ப்பீர் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உடைய இரக்கம், உடைய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். உடைய தயவு கிடைக்கட்டும் அப்பா. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்தி நாமமது. உலகெங்கும் ஜொலித்தி நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்தி. ஆமாண்டவரே, வானிலும் பூமியிலும் ஆண்டவரே, அது மட்டுமல்ல உலகெங்கும் அந்த உன்னத நாமமானது அது எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே சுடரை விட்டு எரிகிற ஒரு வெளிச்சமா தீபமாக ஆண்டவரே, பாதைக்கு தீபமாய் இருளுக்கு வெளிச்சமான அந்த நீர் வெளிச்சத்தின் தேவனாய், நீர் வெளிச்சத்தை உண்டு பண்ணின தேவனாய் இருக்கிறீரப்பா. காரிலும் ஜனங்கள், இருளில் நடக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க நீர் வெளிச்சத்தின் தேவனாய், மகிமையின் தேவனாய், உன்னதா தேவனாய் இருக்கிறேன். உடைய அன்பு, உடைய இரக்கம் மாறாதது. நீர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனப்பா. எங்கள் ஒவ்வொருடைய பாவத்திற்காய், எங்களுடைய அக்கிரமங்களுக்காய், எங்கள் மீறுதலுக்காய், எங்களுடைய பொல்லாத நினைவுகள், சிந்தனைகளுக்காய், எங்கள் வழிகளுக்காய், எங்களுடைய ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், ஆண்டவரே இன்னும் துன்மார்க்கங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கும். நீரே மகிமைப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே யெகோவா ஈரோவாய், நீர் யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறீரப்பா. நீர் யெகோவா ஷாலோமாய் இருக்கிறீரப்பா. நீர் யெகோவா ரூவாவாய் எங்கள் மத்தியில இருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் யெகோவா ரஃபாவாய் சுகம் தருகிற தேவனாய் இருக்கு. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுவே. ஆமாண்டவரே, நாங்கள் உண்மை கருத்தோட, ஆவியோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு, ஆண்டவரே சுத்த நினைவுகளோடு, ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே சுத்திகரிக்கிற தேவன் நீரப்பா. எங்கள் பாவங்களை, எங்களை அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்களை உடைய இரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே
எங்களை பரிசுத்தப்படுத்துகிற உன்னத தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய இரத்தத்திலே ஆண்டவரே இரக்கம் உண்டு, உம்முடைய இரத்தத்திலே கிருபை உண்டு அப்பா, உம்முடைய இரத்தத்திலே மீட்பு உண்டு தகப்பனே. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்புக்கொடு. நீர் பொறுப்படுத்திக் கொள்ள. நீர் மகிமையின் தேவனாய் உன்னத தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே இரக்கமுள்ளவராய், மன உருக்கம் நிறைந்தவராய், மனது இரக்கம் நிறைந்தவருமாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த அந்த வீரமுள்ள நாமத்தினாலே நாங்களும் ஜெயிக்க ஆண்டவரே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவியை மீட்க நீர் பாரினில் வந்த தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரங்களை படைத்த தேவனாய் இருக்கு. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு நிறைய மகிமைப்படும். உடைய நாம மாத்திரம் மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை கனப்படுத்தும் விதமாக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் வேதத்தை வாசித்து தியானிக்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு கூற கிருபை கொடுத்திருக்காய். இதை மகிமைப்படும் நாம மகிமைப்பட வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமா நீ தாம் எங்கள் மத்தியிலே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் நின்ற வண்ணமாக தேவநாம மகிமைக்காய் சங்கீத புத்தகத்திலே சங்கீதம் 75 சங்கீதம் முழுவதுமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபத்திருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. பூமியானது எல்லா குடிகளோடும் கரைந்து போய் அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பு உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்னென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டி தருவாராக. இந்த நாளுக்குரிய தேவ செய்தியாய் நாம் வாசித்து தியானிக்க போகிற வேத வார்த்தையானது எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 3 அதிகாரம் 3-4 நாம் வாசிக்கலாம். எடுத்தோர்கள் சீக்கிரம் வாசி. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். வாசிக்க வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான நேரத்திலும் உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் கேட்க தேவ கிருபையை கொடுத்திருக்காய். நன்றி அப்பா. ஆண்டவரே, நீரே வார்த்தையின் தேவன், மகிமையின் தேவன், உன்னதமானவராய் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே நம்முடைய வார்த்தையிலே சொல்லப்படுகிற மகிமையான மேன்மையான காரியங்களை அறிந்து தேவ இரக்கம் தாரும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம். எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட காரியத்திலே எங்கே இருக்கிறோம், எப்படியாய் உம்மோடு கூட ஜீவிக்கிறோமா, அல்லது எங்கள் ஜீவியம் எப்படி என்று இதோ வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவ இரக்கம் தாரும். தொடர்ந்து நீரே எங்களை ஆண்டவரே வார்த்தையின் சிந்தைக்குள்ளாய் மாற்றும். ஏக சிந்தை உள்ளவர்களாய், ஒருமனம் உள்ளவர்களாய் நீர் மாற்றுவோம். எங்களை மறுரூபப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். எங்களை உம்மோடு கூட இணைக்கிற வார்த்தையாய் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். எங்களை உம்மோடு கூட நடக்க பண்ணி உம்மிலே பிரியமாக நடந்து கொள்ள நாங்கள் ஆண்டவரே ஜீவனோடு இருப்பது இந்த வார்த்தை என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே நீரே வார்த்தையாய் இருக்கிறீர். நீரே மகிமைப்படும். உடைய நாமத்தையே மாத்திரம் மகிமைப்படும். பேசி ரெடியான மடக்கு மூடி பேசும். கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தை உடைய வார்த்தையினாலே போஷி, அந்த வார்த்தையினாலே பலனடைய, சுகமடைய, உமக்கு பின்பற்றி நடக்க, உமக்கென்று சாட்சியாய் நிற்க தேவ கிருபையை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். என்ன என்றால், த ஹவுஸ், வீடு என்கிற செய்தியின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏனென்றால் தேவன் இங்கே நம்ம வாசித்தது போல பாருங்கள், அங்கே எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், ஆனால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவரோ தேவன் என்று நாம் பார்க்கிறோம்.
நாம் இந்த பூமியிலே வசிப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொருவரும் பிரயாசப்பட்டு எப்படியாகிலும் ஒரு வீட்டை நாம் கட்டிவிட வேண்டும். அந்த வீட்டிலே நான் தங்கி, அந்த வீட்டிலே நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு, குழந்தைகளோடு, பேர குழந்தைகளோடு, என்னுடைய சந்ததிகள் தோறும் நாங்கள் அங்கே ஜீவிக்க வேண்டும். அதிலே நாங்கள் செய்கிற காரியங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இப்படித்தான் மனிதன் தனக்கென்று ஒரு வீட்டை ஏற்படுத்துகிறான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 49, நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஏனால் வாசித்தால் அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு அந்த வசனங்களை நீங்கள் உட்கார்ந்து நான் சொன்ன செய்தியோடு தியானித்து பார்க்கிற பொழுது அதனுடைய உள்ளான அர்த்தம் இன்னும் உங்களை தேவனுக்குள்ளாக மேன்மையாக ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வரும். அது இன்னும் அதிகமாக தேவனை தேடுகிற உணர்வும், தேவனுக்கென்று நாம் எப்படிப்பட்ட வீட்டிலே வசிக்கிறோம், நம்ம வசிக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடு, அந்த வீட்டிலே என்ன காரியம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள நாம் இந்த வார்த்தைகளை தியானித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 41:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர்கள் என்ன செய்கிறார்களாமா? அங்கே தான் கட்டுகிற வீடு நித்திய காலமாய் இருக்கும், தன்னுடைய பெயர் வைத்து அந்த வீட்டை அதை கட்டி அதிலே தன்னுடைய சந்ததிகள் தோறும் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தீமோத்தேயு 2:20 நாம் வாசிக்கிற பொழுது, ஒரு வீடு கட்டப்படும் பொழுது அந்த வீட்டிலே கல்களாலும் மணல்களாலும் மரங்களாலும், சிலர் வெள்ளியை கொண்டும் சிலர் பொன்னை கொண்டும் வீட்டை அலங்கரிப்பார்கள். அவர்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டிற்குள்ளே ஒரு சிலர் வெறும் குடிசை மட்டும் இருக்கும், அங்கே வெறும் மரத்திலே குடிசை போட்டிருப்பார்கள். சிலர் கற்களை வைத்து கட்டியிருப்பார்கள், சிலர் கல்லும் மணலும் சேர்ந்து கட்டுவார்கள், சிலர் எல்லாவற்றையும் கலந்து மரத்தினாலே அலங்கரிப்பார்கள், சிலர் அதிலே வெள்ளியினாலே அலங்கரிப்பார்கள், சிலர் பொன்னினாலே அலங்கரிப்பார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்து கொண்டு வருகிறார். நான் 1 தீமோத்தேயு 3:15 சொல்லுகிறது, தேவனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாமா? சத்தியத்தினுடைய வீடு. அது நம்மை சத்தியத்திற்காக, அது நம்மை தூணாக நிறுத்துவதற்காக, அது நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு வீடு அது எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும்? சத்தியமுள்ள வீடாக, தேவனுடைய தூணாக, ஒரு ஆதாரமுள்ள வீடாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே 2 கொரிந்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பூமிக்குரிய வீடு ஒன்று அழிந்து போனால், இந்த பூமிக்குரிய வீடு ஒன்று அழிந்து போனாலும் தேவன் கைவேலை இல்லாத ஒரு வீட்டை நமக்காக வைத்திருக்கிறார். ஏன் தேவன் அப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்? ஏன் இந்த பூமியானது நிலை இல்லை, நிரந்தரம் இல்லை? இன்னைக்கு நம்ம அநேக சந்ததிகளை பார்க்கிறோம். தேவன் படைத்த இந்த 6000 வருடத்திலே எத்தனையோ ஜனங்கள் பிறக்கிறார்கள், எத்தனையோ வீடுகள் கட்டப்படுகிறது, எத்தனையோ வீடுகள் தரைமட்டமாக்கப்படுகிறது, அந்த சந்ததி இல்லாமல் போகிறது, வாரிசு இல்லாமல் போகிறது, அல்லது இருக்கிற வீட்டை வேறொருவன் வந்து அது கடன் பாரத்தினாலே அந்த வீடு வேறொருவன் பெயரிலே மாற்றப்படுகிறது, அல்லது அந்த வீட்டிலே சாபம் ஏற்பட்டு வீட்டிலே வசிக்க முடியாதபடி தொடர் மரணம் ஏற்பட்டு பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள், கணவன் அழிந்து போகிறான், மனைவி அழிந்து போகிறார்கள். இப்படி வேதனைகள், பாடுகள் ஏன் அப்படி ஏற்படுகிறது என்றால்,
அங்கே வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 17:1 வாசிக்கிற பொழுது, சண்டையுள்ள வீடு, எப்படிப்பட்ட வீடு? சண்டையுள்ள வீடு அது எப்படி இருக்குமாமா? அங்கு சண்டையோடு இருக்கிற வீட்டிலே அங்கே சமாதானம் இருக்காது. நீங்க எவ்வளவுதான் பதார்த்தமாக சாப்பிடுங்க, எவ்வளவுதான் அது நீங்க ருசியா இருக்கு சாப்பிடுங்க, ஆனால் அந்த சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த வீட்டிலே சண்டையோடு இருக்கிறதா? அல்லது அங்கே 1 தீமோத்தேயு 5:13 சொல்லுகிறது, சோம்பலோடு வீட்டுக்குள் இருக்கிறது, அல்லது சோம்பலோடு வீடு வீடாய் போய் திரிகிறது, சோம்பேறிகளாட்ட அழைக்கிறது, எந்த ஒரு காரியத்தை, நன்மையான காரியத்தை செய்யாமல், நன்மையானதை பேசாமல், சோம்பேறியாக வீடு வீடாய் திரிந்து வீண் காரியங்களை பேசி, தகாதவைகளை பேசி, அப்படிப்பட்ட குடும்பத்திலும் என்ன இருக்காதே, வெறுமைதான் காணப்படும். அங்கே தேவனுடைய அன்போ, தேவ சமாதானமோ, தேவ கிருபையோ எதுவுமே இல்லாமல் அது எப்படி இருக்குமாமா? எரேமியா 5:27 சொல்லி இருக்கிறது, அது கபடமுள்ள வீடாக. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 19:16 நம்ம வாசிக்கிறப்போ, பொல்லாத ஆவிகள் நிறைந்த வீடாக. சிலருடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் விபத்துக்கள் ஏற்பட்டு கைகள் உடைவதும் கால்கள் உடைவதும், அல்லது அவர்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பத்து, அந்த ஆஸ்தி அது கரைந்து கொண்டே போய் முடிவிலே அந்த வீட்டை விற்றுவிட்டு அங்கே ஓடி போகிற சூழ்நிலை, அல்லது ஒரு கடன்காரனாக ஜீவிக்கிற, எந்த நேரம் எந்த கடன்காரன் வந்து நிற்பானோ, என்ன நடக்குமோ என்று ஒரு பயத்தோடு, ஒரு குழப்பத்தோடு ஜீவிக்கிற ஜீவியம். இது இன்றைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே, ஒரு வீடு ஆனது அது எப்படி கட்டப்பட வேண்டுமாமா? தேவனுடைய வார்த்தையின்படி அதை கேட்டு நடக்காத வீடாக இருந்தால், லூக்கா 6:49 சொல்லி இருக்கிறது, அது இந்த உலகத்திலே கட்டப்பட்ட ஒரு மண் வீடாக இருக்கு. மண் வீடானது அது எப்பொழுது வேண்டுமானாலும் அது இடிந்து போகலாம், அது நிலையில்லாத வீடாக இருக்கிறது. ஆனால் லூக்கா 6:48 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு, அந்த வீடு ஒரு கண்மலையின் மேல், தேவனாய் கண்மலையாக இருக்கிறார். அப்ப தேவன் மேலே உங்களுடைய வீடு, தேவனுடைய வார்த்தையின்படி அதை கேட்டு, தேவனுடைய வார்த்தையின்படி அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கிற பொழுது, அந்த வார்த்தையின்படி அங்கே சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிற பொழுது, அதனாலதான் அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒரு வீட்டுக்கு பிரவேசியுங்கள், அந்த வீட்டை நீங்கள் தேவநாமத்திலே ஆசீர்வதியுங்கள். அப்படி ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் காரணனாகிய தேவன் அந்த வீட்டிலே இருந்தால், அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆசீர்வாதமும் அந்த சமாதானமும் அந்த வீட்டிலே நிற்கும். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய சமாதானமும் ஒரு வீட்டிலே நிற்க வேண்டும் என்றால், அந்த வீட்டிலே ஆசீர்வாதத்தின் காரணராகி கர்த்தர் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்கிறார். யாரை ஏற்றுக்கொள்கிறார், யார் அதை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் அதை தங்களுடைய இருதயமாகிய இந்த சரீர வீட்டிலே, நம்ம வசிக்கிற வீட்டிலே தேவனை வைத்துக் கொள்ள முடியும். ஆமென். அந்த வீடு பொல்லாத ஆவிகள் நிறைந்த வீடு அல்ல. அப்போஸ்தலர் 19:16 சொல்லப்பட்டபடி அது பொல்லாத ஆவிகள் நிறைந்த வீடு அல்ல, அது அசுத்தமான வீடு அல்ல,
அது சோம்பலான வீடல்ல, அது மண்ணினாலே கட்டப்பட்ட வீடல்ல, அது தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், நம்ம வசிக்கிறது இந்த பூமியானது இன்றைக்கு முழுவதுமாக எரேமியா 19:13 சொன்னப்பட்ட வண்ணமாய் அந்நிய தேவர்களை, தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாமலும் தேவனை மறந்து அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற அப்படிப்பட்ட வழிபாடுகள் நிறைந்த இந்த பூமிக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த இடத்திலே, இந்த பூமியிலே நாம் எப்படிப்பட்டதான காரியத்தை செய்து நம்முடைய ஜீவியமானது அது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா, தேவனுடைய அந்த ரட்சிப்பு நம்முடைய வீட்டிலே இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். அதுதான் அங்கே அப்போஸ்தலர் 11:14 ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வீட்டார் இந்த வார்த்தையை கேட்டு, நீயும் உன் வீட்டாரும் இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கிற போது அங்கே அப்போஸ்தலர் 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 10:27. அது மட்டுமல்ல, ஏசாயாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. எப்படிப்பட்ட வீடு? அது ஜெப வீடாக இருக்க வேண்டும். அங்கே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், அந்த வீட்டிலே தேவ நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பிள்ளைகள் தான் அந்த வீட்டிலே தங்கி இருக்க முடியும். அங்கே சோம்பலோ அல்லது பொல்லாத காரியங்களோ, அசுத்தங்களோ, அக்கிரமங்களோ, அருவருப்புகளோ ஒரு வீட்டிலே காணப்பட்டால் அது சண்டை நிறைந்த வீடாக. அது மட்டுமல்ல, மார்க் 3:25 சொல்லுகிறது, ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்தால், அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு வீடு, மார்க் 3:25 வாசிக்கலாம். ஒரு வீடு பாருங்க, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்தால் அந்த வீடு நிலை நிற்காது. ஏன் இன்றைக்கு சண்டை, பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், எந்த நேரம் பார்த்தாலும் அங்கே ஓயாத சண்டை, ஓயாத வியாதி, அல்லது வருகிற வருமானம் அது கடனிலே போய் முடிகிறதாக, அல்லது அங்கே ஆஸ்பத்திரியிலே போய் செலவு செய்து கொண்டு வீட்டிலே வரும் பொழுது அங்கே நிம்மதியே இருக்காது. தாய் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், அங்கே வருகிற நண்பர்கள், உறவினர்கள், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி அங்கே குழப்ப நிலையிலே அடைந்து அங்கே சமாதானம் இல்லாமல், ஒன்றுமே நிலையில்லாதபடி, ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ மரித்து போகிறோம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் காணப்படுகிறது. அது தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலே அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படக்கூடாது என்றுதான் தேவன் என்ன செய்கிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்ப அந்த வீடு ஒரு ஜெப வீடாக மாற்றுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் அங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதே மார்க் 10:30 வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மார்க் 10:30 எடுத்தவர்கள் வாசிப்போம் சீக்கிரம். பாருங்க, இந்த பூமியிலே உங்களுக்கு துன்பங்களோ அல்லது போராட்டங்களோ இருக்கலாம். தேவனை நீங்கள் வணங்கும் பொழுது அல்லது தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமா இருக்கும் பொழுது, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் தடைகள் ஏற்பட்டு கொண்டு ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாராமா, இம்மையிலே வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் இளங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாக
பாருங்க, தேவன் அவருக்காக நீங்க இந்த பூமியில உங்களுக்கு ஒரு சில நேரங்கள் ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமாய் உண்மையாக, நான் திருடவே மாட்டேன், நான் பொய்யே பேச மாட்டேன், நான் எந்த அசுத்தமான காரியங்கள் அக்கிரமமான காரியங்களுக்கு நான் துணை போக மாட்டேன், நான் தேவனை மட்டும் சார்ந்து தேவனுக்காக நிற்பேன் என்கிற பொழுது உங்களுக்கு நிச்சயம் போராட்டம் உண்டு. நிச்சயம் உங்களுக்கு என்ன உண்டு? தடைகள் ஏற்படும். தடைகள் இல்லை என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செல்லுகிற பாதையிலே அநேக தடைகள் வந்தது. அவர் ஊழியம் செய்ய முடியாமல், அவர் ஜெபிக்க முடியாமல், அவருடைய சகோதரர்களே அவரை வெறுத்தார்கள். அப்போ தேவனுக்கே அந்த போராட்டம் இந்த பூமியில இருக்குமானால் நமக்கு எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றாரு, இம்மையிலே உங்களுக்கு துன்பங்களோ போராட்டங்களோ இருந்தால் மறுமையிலே தேவன் என்ன செய்கிறாராமா? அதை நூறத்தனையாக திரும்ப தருகிறாராம். நம்ம நினைக்கிறோம் இந்த பூமியில பிறக்கிற நம்மோடு கூட பிறக்கிறவர்கள் தான் சகோதர சகோதரிகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தாய் தகப்பனுடைய சொத்து அல்லது நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து தான் நமக்கு என்று. அது மனுஷனுடைய சிந்தையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒரே ஒரு மனிதனைத்தான் இந்த பூமியிலே படைத்தார். நீங்க எப்பொழுதுமே இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏன் ஒரு தாய் பிள்ளை, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் என்றால், தேவன் இந்த பூமியிலே ஒரு மனிதனைத்தான் படைத்தார். மல்கியா நம்ம வாசிக்கிற பொழுது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். எதற்காக படைத்தாராமா? பரிசுத்தமுள்ள தேவ சந்ததியை பெறும்படியா. இப்ப நம்ம ஒவ்வொருவரும் தேவ சந்ததியுடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ சந்ததியாக இருக்கிறோம். ஆக இந்த சந்ததியில் வருகிற ஒவ்வொருவரும், இந்த சந்ததியில் வருகிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகள் தான். ஆமென். அது உறவின் முறையில நம்ம நினைக்கிறபடி ரத்த சம்பந்தமான உறவு என்றால் அதுதான் ரத்த சம்பந்தமான உறவு. ஏனென்றால் ஆதாம் தான் நம்முடைய ஆதி தகப்பன். அப்ப அந்த தகப்பனுக்கு பிறந்து அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்தத்தோடு பயத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்து வருகிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எங்க உங்களுக்கு சகோதரனோ சகோதரியோ அல்லது உங்களுக்கு இடமோ அதோ இல்லாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் இந்த பூமியை அவர் கொண்டு வந்து செய்யற பொழுது நமக்கு கோடிக்கணக்கான சகோதர சகோதரிகள், இந்த பூமி முழுவதும் தேவன் நம்முடைய கரத்திலே கொடுக்க போகிறார். ஆமென். இந்த முழு பூமியும் நம்ம ஆளப்போகிறோம். இந்த முழு பூமியும் நம்முடையது. இந்த இடம் எனக்கு, அந்த இடம் உனக்கு என்று அங்க பிரிச்சல்ல. எல்லாவற்றையும் எல்லோரும் ஏகமாய் அனுபவிக்கிறார்கள். நீங்க அப்போஸ்தலர்ல வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பரிசுத்தாவியானவர் வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். அங்கே அதான் தேவனுடைய ஆவி. அங்கே பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் உண்மையாகவே வரும் பொழுது நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 வாசிங்க. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வேறொரு வசனத்தை நான் சொல்றேன், அதையும் வாசிப்பேன். இதை வாசிப்பேன். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலேயே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். போதும், வாசிங்க. 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:31 முதல் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான பாருங்க, கவனமா கேளுங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்ட. அப்போ பரிசுத்தாவியானவர் தேவன் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீங்க தேவ வசனத்தை மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அப்படி மாறுகிறவர்கள் தான் யார்? விசுவாசிகள். இந்த விசுவாசிகள் திரளான கூட்டமாக ஒரே இருதயம். எப்படி?
நான் ஒண்ணு சொன்னா இல்ல அவரு அப்படி அவர் சௌரியத்துக்கு அவர் பேசுறாரு, அவருக்கு விரும்பினதை அவர் செய்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு அதை நடக்கும்னு நினைக்கிறாருங்கிறது இப்படி கான்ட்ராவர்சியான இருதயம் அல்ல. ஒரே திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க, அந்த திரளான கூட்டத்தாருக்கும் ஒரே இருதயம். ஆமேன். ஒரே மனது, ஒரே மனசுதான். இல்ல அவர் அப்படி சொல்றாரு, இல்ல இவர் இப்படி சொல்றாரு, இல்ல அவங்க அப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்கன்னு அந்த கான்ட்ராவர்சியே இல்லை. ஒரே இருதயம், ஒரே மனம் உள்ளவர்களாய். அது மட்டுமல்ல, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே ஏற்பட போகிற காரியம். அதுதான் தேவனுடைய வீடு, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒருவரை ஒருவர் ஏமாற்றியோ வஞ்சித்து கொண்டோ அல்லது புறம் பேசுகிறவர்களாகவோ அல்லது அபகரிக்கிறவர்களாகவோ கொள்ளையிடுகிறவர்களாகவோ ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிற இடம் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம். ஆமேன். இன்றைக்கு அதுதான் இந்த உலகத்துல நடந்திருக்குது. உங்களுடைய சொத்தை எவனோர்த்தம் கூட இருந்தே குளிவரிக்கிறான்னு சொல்லுவான், அல்லது உங்களுக்கு இருக்கிறத வேண்டும் என்று பிடுங்குவதற்கு எப்படியெல்லாம் ஏதாவது தொல்லை கொடுக்க முடியுமோ தொல்லை கொடுக்கிறது, அல்லது ஏதாவது வகையில பொய்ய சொல்லி அல்லது உங்களை ஏமாற்றி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதை அபகரிக்கிறதற்கோ அல்லது அதை ஒன்றுமில்லாமல் இடித்தெறிவதற்கோ முயலுவாங்க. அதான் இந்த பூமியிலே பிசாசானவனுடைய நயவஞ்சகமாக இருக்கிறது. அவன் செய்கிற தந்திரத்தை நாளே இன்றைக்கு என்ன செய்யப்படுகிற இந்த பூமியானது நிலையில்லாமல் சீர்கெட்டு அலைந்து அதை செய்ய இன்றைக்கு அநேகர் துணிகரமாக இறங்குகிறார். ஆமேன். அதுல ஒரு துளி கூட பயமே இல்லாமல் அங்கே கடின இருதயம் உள்ளவர்கள். அப்படி எப்படிப்பட்டவர்கள்? கடின இருதயம் உள்ளவர்களாய் துன்மார்க்கத்தனமாக முரட்டாட்டமும் கலகமும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கலக வீட்டாராகிய இவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம? முரட்டாட்டம் உள்ளவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் என்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், என்னதான் நன்மை செய்தாலும் நன்றி அறிவில்லாதவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களோடு கூட நம்ம கவனமாக பழக வேண்டும். வேதம் சொல்லுது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்குது. இப்ப நம்ம யோசிக்க வேண்டும், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை அங்கே சகலமும் பொதுவாக அனுபவிக்கிற பிள்ளைகளாக அன்றைக்கு இருந்தார்கள். தேவராஜ்யத்திலே அப்படித்தான் நடக்க போகிறது. அந்த வீடு அப்படித்தான் இருக்கும். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். அங்கே மார்க்கு 10:30 வாசித்த வண்ணமாக அது நூறத்தனையாய், அது மட்டுமல்ல, அது எப்படி இருக்குமாமா? நித்திய ஜீவனை அடைகிறோம். ஆமென். நித்திய ஜீவனையும் அடைகிறோம். அதுதான் 2 கொரிந்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய வீடு அழிந்து போனாலும், இந்த பூமிக்குரிய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்தியமாய் அசைக்கப்படாத வீட்டை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அங்க 2 கொரிந்தியர் 5:2 சொல்லுகிறது, இந்த சரீரம் என்கிற வீடு ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறதாம். எப்படா நான் தேவனிடத்திலே போவேன், எப்பொழுது அந்த பரமஸ்தலத்திலே செல்லுவேன், நான் எப்பொழுது தேவனோடு கூட வாஞ்சையா இருப்பேன். அதனாலதான் தாவீது சொல்லும் பொழுது, ஆகாமியன் வீட்டிலே 1000 நாள் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய வீட்டிலே தங்கி இருப்பதே எனக்கு நலம். ஆமென். அப்ப 1000 நாள் யாரோ வீட்டுல எப்படியோ போராடி சண்டை போட்டு குழப்பத்தோடு பிரச்சனைகளோடு இருப்பதை விட தேவனுடைய வீட்டிலே தங்கி இருப்பதுதான்
எனக்கு நலம். நம்ம தேவனுடைய வீட்டிலே தங்க வேண்டும். தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வீட்டுக்கு தேவன் வர வேண்டுமானால் அது தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அது ஏதோ பொன்னிலோ வெள்ளியிலோ அல்லது மண்ணிலோ மரத்திலோ அல்ல. ஆமென். தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்ட வீடு, அது கண்மலையான வீடு, அது தேவ சமாதானம் நிறைந்த வீடாக இருக்கிறது. பாருங்க, ஒரு வீடு அது வெறுமையாக இருக்கும் பொழுது, ஒரு வீடு வெறுமையாக இருந்தால், மத்தேயு 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வீடு வெறுமையாயிருந்தால் பிசாசானவன் மறுபடியும் திரும்ப வந்து அவன் மீண்டும் அநேக பொல்லாத ஆவிகளோடு வந்து அங்கே அதை நிரப்பி அது மீண்டுமாக அவனை கொன்று குவித்து விடுகிற அளவுக்கு அவன் செய்து விடுவான். ஆமென். நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஜெபிக்கிறோம், நாங்க தேவனுக்காய் வைராக்கியமா இருக்கிறோம் என்று வெறும் வார்த்தையினால் அல்ல. அப்படி சொல்லிட்டு நீங்க வீடு வீடாய் போய் சோம்பலோடோ அல்லது சண்டை போட்டுக்கொண்டோ அல்லது தங்களுக்கு தாங்களே பிரிந்து கிடக்கிற பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அங்கே பொல்லாத காரியங்களோ சோம்பலாய் இருக்கிறவர்களாகவோ சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், வீடு தனக்குத்தானே பிரிந்திருந்தால் பிசாசு என்ன செய்வான்? அது நம்முடைய வீடு, நான் அந்த வீட்டை விட்டு இப்ப வெளியில வந்துட்டேன், நான் அங்கே தேவன் இருப்பாருன்னு நினைச்சேன், இல்ல அங்க தேவன் இல்ல, நான் என்ன செய்யறேன், நானும் என் கூட இன்னொரு ஒரு 1000 பேர்த்த கூட்டிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன்னு அவன் வந்துருவான். அதுதான் நாங்க சொல்றாரு. அதை வாசிங்க. ஒரு வீடு, மத்தேயு 12:44 எடுத்து சீக்கிரம் வாசிக்கலாம். பாருங்க, நான் பிசாசு சொல்றான் பாருங்க, நான் விட்டு வந்த என்று சொல்லி அங்கே வந்து பாருங்க, அந்த வீடு வெறுமையா இருக்கிறது. வெறுமைன்னா என்னது? தேவன் இல்ல, பரிசுத்தாவியானவர் அங்க இல்ல. இப்ப பரிசுத்தாவி இருக்கிற பொழுது அங்க என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும். ஆமென். அங்கே தொழுகை இருக்கும், அங்கே ஆராதனை இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஞானத்தோடு பேசுவார்கள், புத்தியோடு பேசுவார்கள். அதனாலதான் அங்கே நீதிமொழிகள் 24:3 சொல்லுது, ஞானத்தினாலே வீடு கட்டப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட வேண்டும்? மனுஷ ஞானம் அல்ல, தேவ ஞானத்திலே கட்டப்பட வேண்டும். விவேகமாக இருக்க நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய விவேகத்தோடு நீங்கள் அந்த வீடு கட்டப்பட வேண்டும். அப்படி இல்லாத வீடு அது வெறுமையாக இருக்கும். அதைத்தான் மத்தேயு 10:13 சொல்லுகிறது, நான் வீட்டுக்கு சமாதானத்தை சொல்ல வந்தேன். நீங்க ஒரு வீட்டுல போறப்ப அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லுங்க. அந்த வீடு ஞானத்தினாலையும் விவேகத்தினாலையும் கட்டப்பட்டால் அந்த வீட்டிலே தேவ சமாதானம் இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது வெறுமையாக இருக்கும். அந்த வீடு வெறுமையா இருக்கும். அதனாலதான் அங்க 12:44 சொல்றாரு. மத்தேயு 12:44 வாசிக்கலாம். வெறுமையா இருந்தால் பாருங்க, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு. நல்ல அலங்காரம் பண்ணி இருப்பாங்க வீட்டை. அந்த வீடு நல்ல அலங்காரமான வீடா இருக்கலாம், ஆனா அங்க உள்ள என்ன இருக்குது? வெறுமை, தேவன் இல்லை. அப்ப என்ன நடக்குதாமா? வாசிப்பார். பாருங்க, தன்னிலும் பொல்லாத வேறு ஒரு ஆவின்னா எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஒரு லேகியன்னா 2000, ஒரு லேகியன்னா 2000 பிசாசுகள். 7 ஆவிகள்னா எவ்வளவு ஆச்சு? 14,000 பிசாசு. ஒரு பிசாசு போய் இப்ப 14,000 பிசாசு வந்தாச்சு. முதல்ல சண்டை தான் போட்டிருப்பாங்க. அப்ப நாளுக்கு நாள் என்ன ஆயிடுவாங்க? கொலகாரனா மாறுவாங்க, அல்லது அடிதடி பண்றாளா மாறுவாங்க, அல்லது எந்த நேரமும் கெட்ட வார்த்தை பேசுறவர்களாக, அல்லது யாரை பார்த்தாலும் சபிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். அதனாலதான் அநேக வீடுகள்ல தேவனுடைய பிள்ளைகள் வீடுன்னு சொல்லுவாங்க, அது வெறுமையாக இருக்கக்கூடாது. அந்த வீடு வெறுமையாக இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? அந்த பிசாசு மீண்டும் திரும்ப
மறுபடியும் அநேக பிசாசுகளை கொண்டு வந்து அங்கே என்ன செய்வானாமா? அங்கே குடியிருப்பானாம். தேவன் குடியிருக்க வேண்டுமா அல்லது இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகள் அங்கே குடியிருக்க வேண்டுமா என்று நீங்க யோசிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல, உங்க வீட்டுல நீங்க என்ன செய்யுங்க? ரத்தம் பூசி இருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே ரத்தம். இன்றைக்கு எந்த ரத்தம் வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கழுவப்பட்டிருக்கணும். நம்ம அந்த சரீரம் தான் வீடு. ஆமென். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் தான் தேவனுடைய ஆலயம். அப்ப நம்ம தான் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். அப்ப இந்த சரீரம், இந்த வீடு தேவனுடைய ரத்தத்தினாலே பூசப்பட்ட கழுவப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் வாசிங்க, யாத்திராகமம் 12:23 சொல்லுது, சங்கார தூதன் வந்து அதை அழித்து போடுவான், அதை கொன்று போடுவான் என்று. சங்கார தூதன் வந்து அந்த ரத்தம் பூசப்படாமல் இருக்கும் பொழுது, அது வெறுமையாக இருக்கும் பொழுது, அது ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்கும் பொழுது, இன்றைக்கு அடையாளம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவிதான் நமக்கு முத்திரை. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே நீங்கள் கழுவப்பட்டால் தேவன் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவிதான் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லது அங்கே சங்கார தூதன் வந்து அந்த 7 பிசாசுகள் மறுபடியும் வந்து என்ன செய்து விடும்? அங்கே தங்கி விடும். அந்த சங்கார தூதன் மூலமாய் அழிந்து போகாதபடி இருக்கத்தான் தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து, ஆமென், பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ, யாருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய அந்த நித்திய வீட்டிற்குள்ளாக போக முடியும். ஆமென். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அங்க எபிரேயர் நம்ம வாசிக்கிறப்போ, ஒரு வீடு உண்டு பண்ணப்படும். அந்த மனிதன் அந்த வீட்டை கட்டுவான். அந்த வீடு பொன்னினாலும் வெள்ளியினாலும் மரத்தினாலும் அல்லது கல்லினாலோ இப்படி அநேக காரியங்கள் அந்த வீடு கட்டப்படலாம். ஆனால் தேவன் அந்த வீட்டை கட்ட வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையினாலே அது கட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஞானத்தினாலே அந்த வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய விவேகத்தினாலே கட்டப்பட்ட வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அந்த வீடு கட்டப்பட்ட இடம் அது மணல் அல்ல. ஆமென். கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அப்படி கண்மலையில் கட்டப்பட்ட வீடுதான் தேவனுடைய பிள்ளைகள் தங்கி இருக்கிற வீடு. அந்த வீடு, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் அது கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு. என் வார்த்தையை கேட்டு செய்யாதவன் கட்டுகிற வீடு அது மணலிலே கட்டப்பட்ட வீடு என்று லூக்கா 6:49 சொல்றார். அது மட்டுமல்ல, லேவியராகவும் 14:45 சொல்லுது பாருங்க. அப்படி ஒரு வீடு சண்டை அல்லது அப்படி சோம்பலுள்ள வீடோ, அது ஒரு அசுத்தமான வீடாக இருக்கும் பொழுது அந்த வீடு என்ன செய்யப்படுமாமா? அது இடித்து தரைமட்டமாக்கப்படும். அங்க இருக்கிற எல்லாம் சங்கரிக்கப்படுமாம். அங்க இருக்கிற எல்லாம் சங்கரிக்கப்படும் என்று சொல்லப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே, இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாக்குறப்போ வேசித்தனங்களிலும் விபச்சாரங்களிலும் போதைப் பொருட்களினாலே குடிப்பழக்கங்களினாலே அந்த வீட்டை எந்த நேரமும் குழப்பங்கள், போராட்டங்கள், ஓயாத சண்டைக்காரியுடைய வீடாக இருக்கிறதை பார்க்கலாம். அல்லது எந்த நேரமும் சோம்பல் உள்ள வீடாக இருக்கும். எந்த வேலையும் செய்யாமல் அங்கே எந்த நேரமும் அங்கே அசுத்தத்தோடு அருவருப்போடு ஜீவிக்கிறவர்களாக இருப்பார். அப்படிப்பட்ட அந்த அசுத்தமான வீடு என்ன செய்யப்படுமாமா?
இடிக்கப்படும் என்று சொல்லப்படும். தேவன் வரும்பொழுது அதை முற்றிலும் ஒன்றுமில்லாமல் அதம் பண்ணி போடுவார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் தங்கி இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, அங்கே அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கிறப்போ நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீ வாசிங்க. அப்போஸ்தலர் 11:14 வாசிங்க. பாருங்க, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பாருங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை தேவ மனிதர்கள் கொண்டு வர்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறப்போ அங்கே அப்போஸ்தலர் 20:20 வாசிப்போம். ஒருவர் எடுத்து அப்போஸ்தலர் 20:20 வாசிங்க. பாருங்க, கவனமாய் கேளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிரயோஜனமான ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. எது நல்லது, எதை நீங்கள் செய்ய வேண்டும், எப்படி நீங்கள் ஜீவிக்க வேண்டும், எப்படி நீங்கள் யோசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், எங்கே உட்கார வேண்டும், எதை செய்தால் நன்மை வரும், எதை செய்தால் உங்களுக்கு சாபம் வரும், ஆபத்து வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், இப்படி எல்லாவற்றையும் பவுல் வேத வார்த்தைகளோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆமென். அதுதான் நாம் ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எது செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள அடையாளம் என்ன, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து அதை சரியாக செய்து தேவனுடைய ஆவியிலே நிரம்ப வேண்டும். தேவனுடைய ரத்தத்திலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தாவினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வாசிப்போம், தொடர்ந்து சொல்றார் பாருங்க. நாங்கள் ஒன்றையும் மறைக்காமல் பாருங்க, வெளியரங்கமாக மறைச்சு வச்சு ஏதோ சீக்ரெட் அப்படின்ட்டு எல்லாம் இல்ல, வெளியரங்கமாய் சொல்லி வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அதனாலதான் வீட்டு ஜெபம் செய்கிறோம், வீடுகள்ல கூடுகிறோம். எதற்கு கூடுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற வீடு, அந்த வீட்டிலே வேத வசனம் சொல்லப்பட வேண்டும், அந்த வீட்டிலே வேத வசனங்கள் போதிக்கப்பட வேண்டும், அந்த வீட்டிலே வேதத்தை குறித்து அங்கே ஆலோசனை இருக்க வேண்டும், விவேகத்தோடு இருக்க வேண்டும், ஞானத்தோடு அந்த வீடு கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு உட்கார மாட்டாங்க, பைபிள் வாசிக்கிறதுக்கு உட்கார மாட்டாங்க. கேட்டா நானும் கிறிஸ்டியனுமா, எப்படி அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும்? அது வெறுமையான வீடு. நீங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களை சேர்த்து கொள்ள யோசிப்பார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது. என்னை தேடுகிறவர்கள் கண்டடை. அப்ப நீங்க எப்படி தேவனை தேட முடியும்? ஏதோ சும்மா வாரத்துல ஒரு நாள் 2 பைபிள் வசனத்தை மட்டும் கேட்டா போதுமா? அதனாலதான் அங்க அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ, பெரேயா பட்டணத்தார் அவர்கள் வித்தியாசமானவர்கள். பாருங்க, அந்த பெரேயா பட்டணத்தை எடுத்து நீங்க வாசிங்க. அந்த பட்டணத்துக்காரர்கள் என்ன செய்வார்களாமா? வாசிங்க, நீங்க வாசிங்க. அந்த அந்த பட்டணத்தை குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அந்த பட்டணத்துல அவங்க என்ன செய்வாங்க என்றா, வாசிங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க. நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன். 17ஆம் அதிகாரத்துல ஒண்ணு இருக்கு. ஒரு வருஷமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. பாருங்க, அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள்னு பேர் உண்டாயிற்று. சரியா? இது கிறிஸ்தவர்களை குறித்து சொல்றது. ஏன்னா இந்த அந்தியோகியாவில் அநேக காரியங்கள் இருக்கு.
அது நீங்க இந்த அதிகாரத்துல வாசித்துக்கலாம். ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, பவுல் இந்த பெரேயா பட்டணத்துக்கு போறார். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 17:10 உடனே சகோதரர் ராத்திரி காலத்தில் பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். பாருங்க, 2 பேர் வர்றாங்க, பவுலும் சீலா 2 பேர். அங்க சீலாங்கிறது ஜென்ஸ் தான், லேடி இல்ல, சரியா? அப்போ இவர்கள் 2 பேரும் பெரேயா பட்டணம் வந்து யூதருடைய ஆலயத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க போறது ஆலயம், ஆனா அந்த பட்டணத்துக்காரர்களை பத்தி இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நீங்க மிக முக்கியமா குறிச்சு வச்சுக்கணும். இதுதான் நமக்கு தேவையான மிக முக்கியமான, வேதத்திலே ஒரு பட்டணத்துக்காரர்களுடைய காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற பட்டணம் எப்படி பட்டணம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பட்டணத்தார் என்ன செய்வாங்களாமா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, வேத வசனங்களை ஏற்றுக்கொள்றது. இப்ப நம்ம வந்து சொல்ற ஒரு பாஸ்டர் வர்றாரு, ஒரு ஊழியக்காரர் வந்து தேவனை குறித்து சொல்றப்போ அதை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அது என்ன என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்களாமா? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது. தினந்தோறும் ஆராயறது. இன்றைக்கு அநேக இடங்களிலே இந்த அது தேவனுடைய ஆசீர்வாதம்னு தான் சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தொடர்ந்து 24 மணி நேரமும் ஜபக்குழுவானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் என்னை இணைச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இதுல நீங்க இந்த டைம்ல ஜெபம் பண்ணுங்க, இந்த டைம்ல மெசேஜ் கொடுங்க, இந்த டைம்ல எங்களுக்காக நீங்க கொஞ்சம் எங்க கூட இருக்கிற விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்குன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் அந்த காரியங்களை செய்ய கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு பேர் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இங்க இந்த அந்த பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் எப்படி இருந்தார்களாமா? நல்ல குணசாலிகள். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் அங்கே நீங்க அதை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும், சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார், அந்த காரியத்தினுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அங்க இன்னொரு காரியத்தை வாசித்தீங்கன்னா, அங்க தினந்தோறும் தேவாலயத்திலேயும் 4:42 சொல்லுது, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கிக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, வீடுகள்ல இடைவிடாமல் தேவனுடைய வார்த்தை கேட்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வீடுகள்ல என்ன சத்தம் வருகிறது? நீங்க வீணான உங்களுடைய நேரத்தை பொழுதுபோக்கி கொண்டு வீணான காரியங்களை செய்து கொண்டிருந்தால் தேவன் கணக்கு கேட்கிற காலம் வரும். அதைத்தான் அங்க 1 பேதுரு 4:17 சொல்லுது. வாசிங்க, 1 பேதுரு 4:17. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 4:17. பாருங்க, நியாய தீர்ப்பு எங்க துவங்குது? தேவனுடைய வீடுனா எது? ஏதோ ஒரு வெளிநாட்டுல யாரோ ஒரு வீடு அல்ல, நம்ம தான் தேவனுடைய வீடு. ஆமென். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப நியாய தீர்ப்பு உங்களிடத்திலிருந்து தான் துவங்கும். தேவனுடைய பிள்ளைகள், நான் கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவான் என் தேவன் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்து, யாரெல்லாம் அவரிடத்திலே ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் தேவனுடைய வீடு. அவர்களிடத்திலிருந்து தான் நியாய தீர்ப்பு துவங்கும். ஆமென்.
அப்ப நீங்க நியாய தீர்ப்புல நிக்க போகிறீர்களா, நீங்க மற்றவர்களை நியாயம் தீர்க்க போகிறீர்களா என்று நீங்க கவனிக்க வேண்டும். 2 காரியம் அங்க இருக்கிறது. ஒன்று, நீங்க நியாய தீர்ப்புக்குள்ள போய் சிக்கிக் கொள்வது. ஏனென்றால் நீங்கள் கீழ்ப்படியாமல் உங்களுடைய சுய முயற்சியிலே சுயத்திலே நீங்கள் நடந்து கொள்வதால் நியாய தீர்ப்புக்குள்ளாக போய் நிற்கிறீர்கள். ஆனால் தேவனுக்கு உண்மையாக, தேவனுக்கு பிரியமாய் நிற்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பீர்கள். ஆமென். வேதம் அப்படித்தான் சொல்லுது, தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அந்தஸ்தை கொடுக்க விரும்புகிறார். அதனால்தான் சொன்னார், என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். அப்ப தேவனை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவன் ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவியை கொடுக்கிறார். நீங்க மற்றவர்களை நியாயம் தீர்க்க முடியும். உங்களை ஒருவனும் குற்றம் சாட்டக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒருவரும் குற்றம் சாட்டப்படாதபடி நீங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்கள், எல்லாவற்றிலும் சரியாக இருங்கள், எல்லாவற்றிலும் சத்தியமாயிருங்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையானால் ஆகட்டுங்கிறார். தேவனுடைய ஞானத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய கிருபையினாலே நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். ஆமென். அதனாலதான் நீங்க அங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ, அங்கே யோவானுடைய தாய் மரியாளுடைய தாய், அங்கே மரியாளுடைய வீட்டிலே அநேகர் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீடாக இருந்தது. ஆமென். அப்ப அந்த வீட்டிலே ஜெபம் இருந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் கூடுறாங்களாம். வாசிங்க அந்த வசனம், அப்போஸ்தலர் 12:12 வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க, அங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்க அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அந்த வீட்டுல. இன்னைக்கு எத்தனை வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க, அங்க ஒரே பிரச்சனையாத்தான் இருக்கு. எந்த நேரம் ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒண்ணு பேசி, அல்லது வீணான டிவி அல்லது மொபைலை கையில வச்சுட்டு இப்படி வீண் பொழுதை போக்கி கொண்டிருக்கிறவர்கள் தான் அநேகர். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், காலம் கடைசி காலம். இனி தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மை சுற்றி அநேக காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக நீங்க கவனிக்கலாம், எப்பொழுது போர் வரும், 3ஆம் உலக போர் வருமா வராதா, அப்படி ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள், மழை அதிகரிக்கிறது, ஒரு பக்கம் மழை அதிகரிக்கிறது, ஒரு பக்கம் தண்ணீர் இல்லை, ஒரு பக்கம் பஞ்சம் பசி, ஒரு பக்கம் வியாதி. இப்படி இந்த பூமியிலே இந்த 2000 வருடங்கள் இல்லாத மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொன்னபடி அது அதிகரித்து கொண்டு வருகிறது. அதனாலதான் நம்ம என்ன காலம் சொல்றோம், இது கடைசி காலம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் எத்தனை நாள்னு சொல்ல முடியாது. ஒரு கால் இன்னைக்கு, ஏன்னா நீங்க முந்தா நாள் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் திடீர்னு பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப திடீர்னு 2 பேரும் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் மன்னிப்பே கேட்க முடியாதுங்கிறார். திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய உலக போராக மாறிவிடும். என்ன நடக்குன்னே தெரியாது, எத்தனை பேர் எங்க என்ன ஆவாங்கன்னு தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, மிக கடுமையான காலத்துல நம்ம இருக்கிறோம். விலைவாசிகள் மற்றும் நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றும் நம்மை தடுமாற செய்து, நம்மை பயமடைய செய்து, நம்மை என்ன நடக்குமோ என்கிற ஒரு கேள்விக்குறியை எழுப்பி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காலத்தை, நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களாக தேவ சிந்தையோடு தேவ பயத்தோடு இருக்க வேண்டும். வேலை நேரத்துல வேலையிலே கவனமா இருக்க வேண்டும். குடும்ப காரியங்களை செய்கிற பொழுது குடும்ப காரியத்திலே கவனிக்க வேண்டும். நமக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நமக்கு 1 மணி நேரம் எல்லாம் டைம் இல்லாமல்லாம் இல்லை. அந்த 1 மணி நேரத்தை கூட நம்ம ஜெபத்திற்கென்று ஒதுக்க முடியாதபடி நம்ம என்ன ஆயிடுறோம், மொபைலும் டிவியில எல்லாரும் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப அந்த சிந்தை இன்னைக்கு அநேகருக்கு வருவல. அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரமாவது உங்களால் விழித்திருந்து
விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதான்னு கேட்கிறார். பாருங்க, நம்மள வசனத்தையே மறந்துட்டோம். வசனத்தையே ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. ஒரு 4 மாத குழந்தை சின்ன சின்ன புத்தகத்துல சொல்லப்பட்டதெல்லாம் சொல்றது இன்னைக்கு. ஒரு 4 வயசு குழந்தை அவ்வளவு மனப்பாடமா சொல்லுது. இப்போ ஒரு 11 வயது பையன், நீங்க போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வாங்கி இருக்கிறான். நீங்க எவ்வளவு டிஜிட்டல்ல எத்தனை சொன்னாலும் சரி, அடுத்த செகண்ட் அவன் பதில் சொல்றான். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஞானம் பெருகிட்டு இருக்கு, மெமரி பவர் எச்சாயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை உபயோகிப்பதில்லை. நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறப்ப தேவன் உங்களுக்கு எல்லா மெமரி பவரை கொடுப்பார். நம்ம உலகத்திலேயே சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம தான். ஒரு பையன்தான் அதை செய்வான்ட்டு எல்லாம் இல்லை. அவன் அந்த மூளையை சரியா டியூன் பண்றான். நம்ம டியூன் பண்றதே இல்லை. நம்ம ஒரே ஒரு சேனலை மட்டும் வச்சுட்டு மிச்ச சேனல் உபயோகப்படுத்துறது இல்லை. ஒரு காலத்துல எப்படி இந்த டிவி வந்தப்போ ஒரே ஒரு சேனல் தான் இருக்கு, கவர்மெண்ட் சேனல் மட்டும்தான் இருக்கு. இதனால இன்றைக்கு சுமார் 2000 சேனலுக்கு மேல நீங்க உங்க டிவியில பார்க்க முடியும். பாருங்க, ஒரே டிவி தான், ஆனா டெக்னாலஜி டெவலப் ஆனோம்னா இன்னைக்கு சேனல் எச்சாயிருச்சு. அதே போல இந்த சரீரம் ஒன்றுதான். நம்ம பயன்படுத்தாது இருக்கிற வரைக்கும் நீங்க சிங்கிள் சேனலா தான் இருப்பீங்க. நம்ம மல்டி சேனல், நம்ம இடத்துல தேவன், நம்ம சூப்பர் பிரில்லியன்ட் கம்ப்யூட்டரா இருக்கிறோம். நம்ம கிட்ட அத்தனை கோடி மெமரி பவர் இருக்கு, நம்ம பயன்படுத்துவதே இல்லை. இந்த சரீரத்தை நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க, தேவன் உங்களை கருவியாய் பயன்படுத்துவார். இந்த சரீரத்தை நீங்க வீண் காரியங்களுக்கு, வீணானதற்கு நீங்க கொடுக்கிறப்போ அங்கே ஒன்றுமே இல்லை. அதனாலதான் நீங்க சாலமோன் தேவனுக்கு அவன் சொல்றவங்க, நீங்க வாசிங்க 2 சாமுவேல் 7:26 சாலமோன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. பாருங்க, தாவீது தேவனுக்காக ஒரு வீடு கட்ட வேண்டும், தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சார். ஆனா தாவீதினால் அதை செய்ய முடியல. நான் சாலமோன் அதை செய்தார். அப்ப செய்து தேவன் என்ன செய்தார், அந்த வீட்டிலே அங்கே அந்த தேவாலயத்தை அவர் தேவ மகிமையினாலே, தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பினார். ஆமென். அது மட்டுமல்ல, அங்கே சாலமோனுக்கு உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறப்போ, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டார். எனக்கு அவர் வேற எதுவுமே கேட்கல. எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும், அல்லது கோடிக்கணக்கில் இடம் வேண்டும், அல்லது இந்த உலகம் முழுசு நான் ஆளவன், அப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல. எனக்கு ஞானத்தை கேட்க ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாவற்றையும் விட ஞானம் முக்கியம்னு சொல்லி அந்த ஞானத்தை கேட்டதுனாலே நீ கேட்ட ஞானத்தை உனக்கு கொடுப்பேன்னார். ஆமென். அதனாலதான் இன்றைக்கு உலகத்திலே மிக ஞானமுள்ள மனுஷன்னா சாலமோனைத்தான் சொல்லுவார்கள். அவர் சாலமோனுக்கு தான் தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்படி அல்ல, நம்ம கேட்கறது இல்லை. நம்ம என்ன கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, இது இல்லை, அது இல்லை. நமக்கு இந்த உலகத்துக்கு வேண்டியதை கேட்கிறோம். அதனாலதான் அது நமக்கு என்ன செய்யறது இல்லை, தடைகள் ஏற்பட்டு பிரச்சனைகளோட அது வந்தாலும் பிரச்சனையில வர்ற மாதிரியே தோணும். ஆனால் நீங்க ஞானத்தை மட்டும் கேட்டு பாருங்க, புத்தியை கேட்டு பாருங்க. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஞானம் தன் வீட்டை கட்டும்ங்கிறார். ஞானம் தன் வீட்டை கட்டும். அப்ப ஒரு வீடு ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். இப்ப தேவன் ஞானம் உங்களுக்குள்ள வர்றப்போ அது தேவன் தங்குகிற வீடாக இருக்கும். அந்த வீடு சமாதானத்தின் வீடாக இருக்கும். அது தேவனுடைய ரத்தத்திலே கழுவப்பட்ட வீடாக இருக்கும். அந்த வீடு அநேகர் கூடி ஜெபிக்கிற வீடாக இருக்கும். அந்த வீட்டிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்ட வீடாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற வீடாக இருக்கும். அந்த வீட்டிலே தேவ பிள்ளைகள் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். ஆமென்.
நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் நம்மை நியாயம் தீர்த்துட்டார். அதனாலதான் நம்மை அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தவறுகளை, பாவங்களை, அக்கிரமங்களை அவர் மன்னித்து அவர் நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். ஆமென். நமக்கு வரவேண்டிய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். புரியுதா உங்களுக்கு? நமக்கு வரவேண்டிய நியாய தீர்ப்புன்னு என்னது? மரணம். நமக்கு தண்டனை. நியாய தீர்ப்புங்கிறது என்னது? தண்டனை. நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம். என்ன தப்பு செஞ்சிட்டோம்? அக்கிரமம், அநியாயம், பாவங்கள், மீறுதல்கள், தேவனை குறித்து சிந்தை இல்லாதபடி உலக சிந்தையில இருந்து கொண்டிருந்தோம். நம்ம தேவனுக்கு அறிகிற அறிவை நமக்கு கர்த்தர் கொடுத்ததுனால அந்த அறிவை நாம் தேவனுக்குடைய அறிவாக தேவன் நம்மை மாற்றினதினாலே நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டோம். தேவன் நம்மை முன்குறிச்சதினால நமக்கு வரவேண்டிய அந்த நியாய தீர்ப்பை, அந்த மரணத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அந்த மரணமானது நம்மை தேவனிடத்தில் வர முடியாதபடி நம்மை பிரிக்கிறதாக இருந்தது. ஆனால் அந்த மரணத்தை தேவன் ஜெயமாக விழுங்கி, ஆமென், அவர் நம்மை மீட்டு கொண்டதினாலே இப்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த நித்திய ஜீவனை தான் தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். ஆகவேதான் பாருங்க, அங்க சாலமோன், ஆண்டவரே, நான் தாவீது கட்ட முடியலங்கிற வீட்டை நான் கட்டுனேன், நீங்க இந்த வீட்டுல தங்கி இருங்க, அதே போல என்னுடைய வீட்டிலும் நீங்க தங்கி இருங்க என்று சொல்லி சொல்றார். அதனாலதான் ஒரு வீடு ஒரு மனிதனால் உண்டாக்கப்படும். அங்கே நம்ம முதலாவது வாசித்த எபிரேயர் 3:4 ஒரு வீடு ஒருவன் உண்டு பண்ணுகிறார், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். அப்ப தேவன் அந்த வீட்டுல நித்திய காலமாக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் அதுல தான் நம்ம சொல்லி இருக்குது. அப்ப தேவன் அந்த வீட்டிலே தங்கி இருக்கிற பொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாகும். அந்த வீடு அது அனுதினமும் பிரசங்கிக்கிற வீடாக, உபதேசத்தை பண்ணுகிற வீடா, அங்கே அநேகர் கூடுகிற வீடா, எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டு அந்த வீடு ரட்சிப்பின் வீடாக, ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடாக, பரிசுத்தாவினுடைய வல்லமை நிறைந்த வீடாக, தேவனுடைய சத்தியத்தின் ஆதாரம் என்று அங்கே 1 தீமோத்தேயு 3:17-15 சொன்ன வண்ணமாக அது சத்தியத்திற்காக, உண்மைக்காக, தேவனுக்காக ஆதாரத்தோடு நிற்கிற வீடாகும். அப்படிப்பட்ட வீட்டை தேவன் நமக்கு கொடுத்ததற்காய், நம்முடைய வீட்டிலே தேவன் சத்தியமுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் செய்ததற்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, என் தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் கேட்டு நாங்கள் நடக்கிற பொழுது ஆண்டவரே, நீர் ஆதாமே எங்களுக்காக அந்த நித்திய வீட்டை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, எங்கள் வீடு சண்டையினாலோ, ஆண்டவரே, வீண் வார்த்தையினாலோ, ஆண்டவரே, சோம்பேறியாகவோ அல்லது அலப்பித்திரியர்களாகவோ அல்லது அசுத்தம் நிறைந்ததாகவோ அருவருப்பு நிறைந்ததாகவோ பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத ஆவிகள் நிறைந்ததாகவோ அல்ல ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட வீடாக, அது கண்மலையிலே கட்டப்பட்ட வீடாக, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பிள்ளைகள் இருக்கிற அந்த அனுதினமும் ஜெபமும், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக, வேத வசனத்தை போதிக்கிற பிள்ளைகளாக, உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் சகோதர ஐக்கியத்திலும் தேவ அன்பிலும் நிறைந்த பிள்ளைகளாக, வார்த்தையின்படி ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற வீட்டாக நீர் எங்களுக்காக ஒரு நித்திய வீட்டையே கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த சரீரத்தை நாங்கள் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற பொழுது எங்களிலே காணப்படுகிற எல்லா ஆண்டவரே உலக சிந்தனைகளை, உலக காரியங்களை, உலகத்தை குறித்த பயம், நடுக்கம், கவலைகளை எடுத்து போட்டு தேவ சமாதானத்தையும், ஆண்டவரே, களங்கமில்லாத இருதயத்தை, பயப்படாத இருதயத்தை, ஆண்டவரே, அன்பின் இருதயத்தை, ஆசீர்வாதத்தின் இருதயத்தையே நீர் எங்களுக்கு தருகிறீர். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரப்பா. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே கேட்ட வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம். நீதாமே எங்கள் மத்தியிலே இருந்து தொடர்ந்து உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய ஐக்கியம், உம்முடைய கிருபை, இரக்கம் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள். எங்களுடைய சரீரமானது உம்முடைய நல் வார்த்தைகளை கேட்கிற சரீரமாய், வார்த்தையின்படி சாட்சியாய் நிற்கிற சரீரமாய், குடும்பத்தை சுற்றி, இடத்தை சுற்றி உம்முடைய வார்த்தையினாலே கழுவப்பட்டதாய், ரத்தம் பூசப்பட்டதாய், தேவ சமாதானம் நிறைந்ததாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். தொடர்ந்து நீர் தாமே எங்கள் மத்தியில தங்கி இருந்து தேவ சமாதானத்தினாலே நிரப்ப வேண்டுமா.
இதை கேட்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, அவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட, பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட, ரத்தத்திலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் மட்டுமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்க, அந்த நித்திய ஜீவனிலே உம்மோடு கூட இருக்க, அந்த நூறத்தனையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபையைத்தான். தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நம்ம ஒரு பாடல் பாடுவோம். காணிக்க வேலை. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா, என்னை பலவான் மாற்றுதையா, என்னை பலமானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா, என்னை பலவான் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஓ ஞான ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போ இரக்கமுள்ள, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறோம் ஐயா, பரிசுத்தரே உம்மை பணிகிறோம் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா, என் பலவானாய் மாற்றுதையா. ஆமாண்டவரே, உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது எங்களை பலனடைய, எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை தகுதிப்படுத்த, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். உம்முடைய தயவிலே இன்னும் அதிகமாய் வளர, உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய புத்தியினாலும் உம்முடைய ஆலோசனைகளினாலும் பலப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டும். கேட்ட செய்தியினாய் ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுகிற தேவன், எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களுக்கு முன் செல்லுகிறவர், எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறது. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லு. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா. அனுதினமும் ஜெபத்திலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வேத வாசிப்பும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை சிந்திக்க செய்ய தேவ இரக்கம் தான். உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் பெயர் பெற ஆசீர்வதி, தடைகளை எடுத்து போடும், குற்றங்கள் குறைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் இருந்து எங்களை வீட்டு விலக்கினருக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தேவ பலத்திலும் தேவ அன்பிலும் ஏக மனதுள்ளவர்களாய், ஒரு மனதுள்ளவர்களாய், ஏகத்தையும் பொதுவாய் அனுபவிக்கிறவர்களா ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கென்று எதையும் மறைத்து வைக்க எல்லாவற்றையும் உமக்கென்று செய்யத்தக்கதாக தேவ பலனை தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை முழுமே பரிசு நாமத்தை சொல். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். துதி கனமாகிமையோ ஓ எல்லாம் உம்மே, ஓ எல்லாம் உம்மே. துதி கனமாகிமையோ ஓ நீரே ராஜாவே,
அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையும ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையும் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இன்னும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதா. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.